காரியத்துல பலவீனப்பட்டு நம்ம எந்த காரியத்துல விழுந்திருக்கிறோம் அப்படின்னு அது நமக்கு தெரியும். நம்ம தெரிந்திருக்கிற நாம் விழுந்திருக்கிற அந்த காரியத்துல இருந்து நம்ம சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள யாரு தாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரே நம்மளை தாங்குகிறார். கர்த்தரே நம்மளை தாங்கி அவர் நம்மளை தூக்கி விடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நம்ம தேடும் பொழுது நாம் விழுந்து போய் இருக்கிற அந்த பாவத்திலிருந்து எழுப்புவதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இல்ல அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் நம்ம அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து நம்ம பிசினஸ்ல வீழ்ச்சியாக்கப்பட்ட இடத்துல இருந்து தூக்கி விடுறதுக்கு அவருடைய கரம் வல்லமை உள்ளதா இருக்கு. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி